ஹாய் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். இந்த படத்தோட கதைகள் கேட்கும்போது எனக்கு படம் நல்லா இருக்கா, கேரக்டர் நல்லா இருக்கா அதை பார்த்து தான் தோணும். பண்டத்து ஜாம் இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டாக இருந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன், சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டாக இருக்கு. ஸோ அந்த கதைக்கு ஆக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் கரெக்டுன்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு படம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்துல தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அப்புறம் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். அவர் இங்கே இல்லை, பட் வி ஆல் மிஸ் யூ சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்க இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சதீஷ் சார், அவரால் தான் இந்த படம் வந்து இந்த இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு ராஜு. உண்மையிலே சொல்கிறேன், உங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அமேசிங். என்ன சொல்றது, எப்பவுமே அவர் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அவங்க உண்மையிலே அந்த கேரக்டரா வேற என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியல, பட் அவங்க படத்துல என்ன கேரக்டரோ அதே மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தாங்க படத்துல. ஸோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாபு சார் எங்களை எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்துல வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு காஸ்ட் இருக்கு. பவ்யா அங்கிள், அப்புறம் சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம், சார்ல் சார், அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அந்த கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிக் தேங்க்ஸ் டு என்டர் க்ரூ ஆஃப் பிபிஜே, மேனேஜர் பாரதி சார், கணி சார், அண்ட் டெக்னீஷியன், ஏடிஸ், குரு அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டர் வருவாங்க. நீங்க எல்லாருமே சப்போர்ட் தேவை, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாருமே ஒரு 80%. ஃபர்ஸ்ட் சுரேஷ் படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சென்னைக்கே வராமல் யூஎஸ்ல இருந்துட்டு கதை கேட்குறப்ப வந்தது, வந்துட்டு கதைலாம் கேட்டு ப்ராஜெக்ட்லாம் சொல்லிட்டு போனது தான். இந்த நிமிஷம் வரைக்கும் வரல, படத்தை நல்லபடியாக முடிச்சு. ஸோ ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன், வீடியோ காலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும். பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸு, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மெயிலு, வாட்ஸ்அப், ஆல்மோஸ்ட் இதுலேயே எல்லாமே முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சொல்லி பேசுவோம். யாரையும் டார்ச்சர் பண்ணாமல் ரொம்ப நல்லபடியாக பண்ணிட்டு ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர். படத்தோட டைரக்டர் ராகவ் இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். காலங்களில் அவங்க வசந்தமும் சிவி குமார் ப்ரொடக்ஷன் பார்ப்போம். ஸோ சுரேஷ் வந்து நானும் சுரேஷும் மோர் தென் ஒரு விஷயமா கான்வர்சேஷன்லேயே என்ன பண்ணலாம் நிறைய தாட்ஸ் வந்து நிறைய டேரக்டர்ஸ் பேஸ் பண்ணுவாங்க. பட் அது எதுவுமே கரெக்டாக அமையல. ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ். ஸோ ராகவே மீட் பண்ண, ராகவ படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ டெஃபினட்டாக ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன லைனாக தான் இந்த இது வந்து. ஸோ ராகவ் வந்து வீட்டுக்கு லைக் ஒரு மாதம் வேறு டெவலப்ட்டு வந்து நரேட் பண்ணோடனே ப்ரொடியூசர் சரி ஓகே ஸோ கதை ரொம்ப நல்லா வந்துச்சு. ஒரு நியூ ஃபேஸாக யாரையாவது ஒருத்தவங்க நம்ம காசு பண்ணோம் அப்படின்றது தான் ராஜு அந்த மைண்டில். சரி, ராஜு இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, பட் அது அந்த ஃபிலிம். ஸோ சோலோவாக இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணியிருக்கோம். ஸோ புதுமுகத்தை நம்பி இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான். ராஜு சின்ன பட்ஜெட் இருக்காரு, நம்பி ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த விதத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அண்ட் ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா ராஜு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். இஸ் ஹியர் டு ஸ்டே, கம் டு கேட்க நிறைய டவுட்ஸ் இருக்கு ராஜுக்கு. அப்பப்போ கேட்டுட்டே இருப்பாரு, இது எப்படி ஒர்க் ஆகும். உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது, பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும், அதனால டவுட்ஸ் தான் வேண்டாம் அவங்களுக்கு, ஜாலியாக. நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா ரசிச்சேன். அந்த பாரதிய லைன் ப்ரொடக்ஷன். ஸோ
டெய்லி அவங்க போர்க்கள மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்டு நிவாஸ் ஃபஸ்ட்டு 4 சாங்கு ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு சாங். டெஃபினட்டாக கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க. எக்ஸ்ட்ராடனரியாக போட்டிருக்காங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த சாங்குக்கு இருப்பாங்க. அண்ட் ஹீரோயின் ஆதியா. ஸோ ஒரு ஹீரோயின் அதுவும் ஒரு நியூ கமராக போகலாம். இந்த ஃபிலிம்க்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலான்றது நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் அவுட் ஆதியா. அண்ட் அவங்களும் ப்ராப்பராக ஷீஸ் ஆஃப் கேரளா பேசிக்கலி. ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டர் பார்த்துட்டு ஓகே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ தட்ஸ் ஹவ் ஆதியா இங்கே எல்லா மைக்கேல் பண்ணியிருக்காரு, விஜய் பப்பு, இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணாமல் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே செட்டு எல்லாமே ஜாலியாக தான் இருக்காங்க. அந்த கேமராமேன் பாபு அவர் ஜீரோன்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மோஸ்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஜான் அவரும் ரொம்ப நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வேற ஒரு ரோஷனில் காட்டணும் அப்படின்னு மாதிரி எஸ் given his efforts. I like to thank assistant directors, associates எல்லாமே. ரொம்ப நல்ல படம். நீங்கள் தான் வந்து எல்லா நல்ல படமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் இந்த படமும் நீங்கள் கொண்டு போய் நம்புறேன். சதீஷ் இல்லைனா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஏன்னா எங்களுக்கு மையப்புள்ளியே அவர் தான் இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ராஜு தான் ஹீரோன்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறமா எங்களை ராஜுவே உள்ளே கொண்டு வந்தது சதீஷ் தான். ஸோ ஹீஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஃபிலிம் மென்பர்ஜன். அண்ட் கேவி துரை முக்கியமான மென்ஷன் பண்ணா, துரை வந்து டி கம்பெனி அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் த்ரூவாக தான் வந்து ராஜு இந்த படத்தில் வந்தார். ராஜு கதை கேட்டுமே நம்பி ஒரு 2 மணி நேரம் கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த படம். ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை. இப்போ இந்த படத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காஸ்டிங் குரூ இருக்குது. காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆத்யா, பவ்யா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரெட் சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி, இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமான ரோல்ஸில் ரொம்ப நல்ல ரோல் தான் மைக்கேல் தங்கதுரை பண்ணியிருக்காரு, விஜய் பப்பு பண்ணியிருக்காரு. வேறு யாரையும் விட்டுருந்தா மனுஷங்க. ஸோ எனக்கு என்ன நான் எழுதி வச்சு பேசலாம், நான் இயல்பாக என்ன வருதோ அதை ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு போர்க்களத்தில் ஒருத்தவங்க வந்து ஜாலியாக பண்பட்டு சாப்பிட்டுருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம். இது என்னன்னா, படத்தில் இருக்கிற ஈஸியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் படத்தோட ஒரு கோர் ஃபிலாசபியை ஒரு சென்சிபிளாக அது ஒரு மெட்டாஃபராக ஒரு ரினைசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணுன்றது என்னோட விருப்பம். அதை என் ப்ரொடியூசர் சொல்லும்போது அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 days வந்து கையில் வரைஞ்சது தான் அந்த போஸ்டர். இங்கே நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நான் வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க. ஃபைனலாக வி ஃபவுண்ட் எல்லோ டூட்ஸ். அவங்க தான் வந்து இது நல்லா வரைஞ்சி இந்த லெவலில் பண்ண முடியும். ஸோ எல்லோ டூட்ஸ்